ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவென்றிட தீவினை மாளும், சிவசிவென்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே. திருச்சிற்றம்பலம். இன்று நாம் திருவானைக்காவல் அருள்மிகு சம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் பற்றி காண்போம். இத்திருத்தலமானது திருச்சி கோட்டை புகைவண்டி நிலையத்திலிருந்து காவிரிக்கு வடக்கே 2½ கல் தொலைவில் உள்ளது. யானை வசித்த காடு என்றும் இத்தலம் போற்றப்படுகிறது. மென்னாவல் மரத்தின் கீழ் இப்பெருமான் வீற்றிருப்பார். 5 பூத தலங்களுள் ஒன்றான நீரினால் அமைந்ததனால் இத்தலம் அப்புத்தலம் என்றும் கூறப்படுகிறது. இத்தலத்து பெருமானை தரிசிப்பதற்காகவே அரங்கநாதர் திருவரங்கத்தில் எழுந்தருளி இருப்பதாக கஜாரண்ய சேஸ்திர மகாத்மியம் கூறுகிறது. ஒரு காட்டில் இருந்த யானை சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தது. யானை பூஜை செய்ததால் இத்தலம் திருவானைக்கா என்றும் கஜாரண்யம் என்றும் பெயர் பெற்றது. கருவறையில் இடைவிடாது ஊற்றெடுத்து வளரும் புனித புனல் ஸ்ரீமத் தீர்த்தம் என பெயர் பெற்றது. நாவல் மரத்தின் மாண்பால் அவ்விடமே ஜம்புகேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. சிவபெருமான் குருநாதனாக இருந்து இறைவிக்கு உபதேசித்ததால் அந்த எல்லையில்லாத கல்வியை முழுதும் கற்காததால் அகிலாண்ட நாயகி இன்றும் கன்னியாக காட்சி கொடுக்கிறாள். இக்கோயிலில் திருக்கல்யாண திருவிழா கிடையாது. திருச்சிற்றம்பலம்.